நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். மண்ணுலகத்திற் பிறவி மாசரம் எண்ணிய பொருள் எல்லாம் எளிதனில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்றுமாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். திகட சக்கரம் சென்முகம் ஐந்துலான் சகட சக்கரதாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை. சகட சக்கரன் தாமரை நாயகன் விகட சக்கர விண்மணியாவுரை. முருகா சண்முகா வெற்றிவடி வேளவா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அண்ட சராசரங்களை எல்லாம் ரசித்து காத்தரலும் எல்லாம் வல்ல அருள்மிகு கொயவன்குடி ஸ்ரீ சுப்பையா சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருக்கோவிலிலே பெரிய புராணம் என்ற தலைப்பிலே பேருரை ஆற்றுவதற்காக திருக்கோவில் நிர்வாகஸ்தார்களும் மற்றும் பூஜகர் சண்முகவேல் எனது அன்பார்ந்த தம்பி ராஜேந்திரன், அதாவது திருவற்றிய கழுவுருணியைச் சேர்ந்த ராஜேந்திரன், அதாவது ராஜேந்திரா இண்டஸ்டேட் என்று சொல்லி அந்த பெயரிலேயே ரெகுநாதபுரத்தில் ஒரு பெரிய லேத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூடி அண்ணனுக்கு என்ன கொடுக்கலாம் என்றால் பெரிய புராணம் தலைப்பை கொடுக்கலாம். என்கிட்ட கேட்பார்கள், என்ன தலைப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. என்ன தலைப்பு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா நம்ம பேசுவது அல்ல, எல்லாம் வல்ல அருள்மிகு சுப்பையா சுப்பிரமணிய சுவாமி அறிவிலை கலப்பார், கலந்து நின்று பேசுவார். பெரிய புராணம் பேசுகிறதா என்றால் தில்லை கூத்த பெருமான் அறிவிலே கலந்து நிற்பார், அவர் பேசுவார். என்னால் நடப்பது எதுவும் இல்லை, இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப்பட்டேன். என் செயலாவது இனிதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப்பெற்றேன். அதாவது முக்கிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சில வார்த்தைகளை இடை வார்த்தையாக நமது ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் சொல்லி அடியேன் சொல்லுகிறேன். அதாவது இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவர்களும் அவர்களுடைய உடைமைகள்னா பொன் பொருள்கள் ஆடை மற்றும் உள்ள காசு பணம் எல்லாம் அவர்கள் ரொம்ப அதுக்குத்தான் மொத்தத்தில் உடைமைகள் என்று பொருள். அந்த உடைமைகளை பாதுகாத்து கொள்ளுமாறு காவல்துறை சார்பில் இந்த நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொள்கிறோம். யாரும் எதுக்கும் தவற விட்டு விடாதீர்கள் கூட்டத்தில். ஏனென்றால் இங்கே வழிபாடு செய்பவர்கள் போல சில பொருள்களை கவர்ந்து செல்லக்கூடியவர்கள்
அவர்களும் கலந்திருப்பார்கள். அதனால தான் இங்கே காவல்துறை பதறுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு கேஸ் போட வேண்டியது வரும், பொருளை காணும் என்றால் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது வரும். காவல்துறைக்கு சிரமம் கொடுக்காமல் தானே தன் பொருளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவர்களுடைய கடமையாகும். இந்த நிகழ்ச்சியிலே சொல்லுகிறோம், இந்த நண்பர் நாகராஜ் அவர்கள் 20 இடத்திலே கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதாக சொன்னார்கள். அது ஆங்கிலம் அடியனுக்கு தெரியாது, இங்கே கேமராவுன்னு மட்டும்தான் தெரியும். அதான் படம் எடுக்கிறது, இங்கே என்ன நடக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்து ஒரு இடத்திலே கொடுக்கும். அந்த படம் கேமரா ஒரு இடத்திலே கொடுக்கக்கூடியது. இங்கே பாருங்க, இந்த பகுதியில் என்ன நடக்குது, இங்கே பேசுறதையும் சேர்த்து எடுத்து கொடுக்கும். அதை ஒரு இடத்துல இருந்து காவல்துறை அதிகாரி அவர்கள் கவனித்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் வேலையிலே முறையாக செயல்படுவார்கள். இருந்தாலும் நம்ம உடைமைக்காரர்கள் நம்ம பொருளை நாமளே பாதுகாத்து கொள்வது மிக மிக அவசியம். ஆண்டவனை குறை சொல்லக்கூடாது. கோயிலுக்கு போனோம், கோயிலில் சில பொருளை தொலைத்து விட்டோம் சொல்லிட்டு கடவுளை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம முதல்ல அறிவை கொடுத்திருக்கின்றான் கடவன். அந்த அறிவை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பதை திட்டவட்டமாக தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு தொடருவோம். அதாவது பெரிய புராணம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருவருள் பெற்ற பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய புராணம் என்ற தலைப்பை கொடுத்து இத பேரூரை ஆற்றுவதற்கு இந்த வாய்ப்பளித்த சுப்பையா திருக்கோவில் நிர்வாகஸ்தார்களுக்கும் மற்றும் ஆலய பூஜகர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். முதலில் வணக்கம் தெரிவித்துக் கொள்ளணும். அதாவது கொடுத்திருக்கிறது பெரிய பேச்சாளர்களை புகழ்ந்து பேசுவதற்கு நேரம் கிடைக்காது. ஏன்னா எனக்கு 9:20 எனது பேச்சு முடிக்க வேண்டியிருக்கு. இந்த டயத்தை பார்த்து தம்பி மலக்கண்ணன் எனக்கு ஞாபகப்படுத்துவார் என்பதையும் அவருக்கும் சுட்டி காட்டுவோம். அதாவது நமது இந்து சமயத்தில் பெரிய புராணம் என்றாலே எல்லாம் இன்னைக்கு மகாபாரதம் சொல்லலாம், ராமாயணம் சொல்லலாம். எல்லா புராண இதிகாசங்களுக்கும் மேலானது பெரிய புராணம். ஏன் அதுக்கு மட்டும் பெரிய புராணம் என்று பெயர் வைத்தார்கள்? பூழியர்கோன் வெட்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. பூழியர்கோன்னா யாரு? மதுரை ஆண்ட கூன்பாண்டியன். கூன்பாண்டியனுக்கு வெற்பு நோய் வந்தது. ஏன் வந்தது? தவறான வழியில் சென்றால் தண்டனை கிடைக்கத்தான் செய்யும். பாண்டிய மன்னனுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, ஞானசம்பந்தருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அப்ப அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இது அப்படி இருக்க இந்த பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்களுடைய சிறப்பை உள்ளடக்கியதனால் பெரிய புராணம். அதாவது சிவ தொண்டர்களுடைய பெருமையை, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது. சிவ தொண்டர்கள்லாம் யாரு? 63 நாயன்மார்கள். அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த பகுதியில் உள்ளவர்கள் நாகநாதர் கோவில், நயினார் கோவிலுக்கு சென்று இருக்கலாம். அங்கே பார்த்தால் அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்திலே வரியாக 63 நாயன்மார்கள் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். சிலை வடிவமாக இருப்பார்.
ராமேஸ்வரம் சென்றால் அந்த சிவ ஆலயத்திலே ராமநாத சுவாமியை வணங்கச் சென்றால் அங்கே 63 நாயன்மார்களும் வரிசையாக அவருடைய உருவம் இருக்கும். இதை ரத்ன சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா சிவாலயத்திலையும் இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் அனைவர்களும் இந்த பகுதியிலிருந்து சென்று வணங்கி செந்தில் ஆண்டவரை வந்திருக்கலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தலம். அலைவாய் கரையின் மகிழ்ச்சீர் குமரா அழியாய் புனித வடிவாகும் அரணார்கதித பொருள் காட்டதிவே அடியார்கெளிய பெருமாளை. அருணகிரிநாதர் திருப்புகழிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சிவதலம் என்று தேவார பாடலும் வருகின்றது. அதாவது அப்பர் பெருமான் கல்லுமுது காட்டில் ஆடி கண்டாய் என்ற தேவாரத்தை தொடங்கி பாடுவார். அந்த திருச்செந்தூரில் அந்த வரியாக திருச்செந்தூர் என்றால் குருஸ்தலம். அந்த குருஸ்தலத்தில் தட்சிணாமூர்த்தி தென்முகமாக அமர்ந்திருப்பார். நீங்கள் யார் வேணாலும் போய் பார்க்கணும். அருகிலை பார்த்தால் அந்த கோயில் கட்டிய கோமான்கள். ஆலயம் கட்டினால் திருமந்திரம் சொல்லுகின்றது, புல்லுனால் ஆலயம் கட்டினால் 10 கோடி புண்ணியம் கிடைக்கும். அதாவது புல்லுகள். புது மண்ணால் ஆலயம் அமைத்தால் 100 கோடி புண்ணியம் கிடைக்கும். புள்ளினால் 10 கோடி, புது மண்ணால் 100 கோடி, துள்ளிய செங்கலால் துளங்கும் 300 கோடி. செங்கலால் ஆலயம் கட்டினால் 300 கோடி புண்ணியம் அனுபவிக்கலாம். அள்ளியம் கோதை மாதர் அருள் தரும் ஆலயங்கள் கள்ளினால் செய்த பேர் கையிலையே விட்டு அகலார்தாமே. அந்த வகையில் பார்த்தா 3 பேர்கள் அங்கே இருப்பார்கள். ஆலயம் கட்டண கௌரிச்சாமி, மௌனச்சாமி, காசிச்சாமி என்று 3 அடியார்களால் அந்த ஆலயம் அமைக்கப்பட்டு உள்ளது. நம்மெல்லாம் சின்ன கோயிலை கட்டிக்கிட்டு நம்ம பெருமை கொண்டு இருக்கலாம். அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் 63 நாயன்மார்கள் இருப்பார்கள். முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் முருகப்பெருமானுடைய அடியார்கள் தான் அங்கே சிலை இருக்கும். இங்கே பார்த்தால் அருணகிரிநாதர், அகஸ்தியர், பாம்பன் சுவாமிகள். முருகனுக்கு அருகிலே சூரபன்மனாகிய மயில், கொடிமரம், பலிபீடம், இடும்பன் அதான் இருக்கும் ஆலயத்தில். ஆனால் திருச்செந்தூரில் பார்த்தால் அடியார்களை உள்ளடக்கிய ஆலயம். சிவ ஆலயத்தில் சண்டிகேஸ்வரர் இருக்கிறது சிவாலயம். நடராஜர் அங்க திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் அனைத்து நவக்கிரகங்களும் மூர்த்திகளாக இருப்பார்கள். அங்கே பார்த்தா மயில்வாகன பெருமான் இருப்பார், பாலசுப்ரமணியர் இருப்பார், அங்கே சிவபெருமான் நடராஜர் இருப்பார், அவர் சூரிய தேவர், சனி பகவான் இருப்பார், பைரவர் இருப்பார். நவக்கிரகமே இல்லாத ஒரு ஆலயம் என்றால் திருச்செந்தூர். நன்கு போய் பார்க்கணும். அடியேன் பலமுறை எத்தனை வருடம் நடந்து இங்கே இருந்து சுபய ஆலயத்தில் பிரார்த்தனை வச்சு வேண்டுகோள் செய்து அந்த வேண்டுகோளை திருச்செந்தூரான் இங்கே என்ன கேட்டனோ அதை நிறைவேற்றி கொடுப்பார். கொடுத்தும் இருக்கிறார். அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் கோவிலில் 63 நாயன்மார்களும் தட்சிணாமூர்த்திக்கு எதிரிலே வரிசையாக இருப்பார். தட்சிணாமூர்த்தி ஏன் முருகப்பெருமானோட ஆலயம் என்று நாம் எல்லாரும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறோம், சுப்பிரமணிய சுவாமி கோயில்லாம் சொல்லுவோம், சிவாலயம் சொல்ல மாட்டோம்.
அது உண்மையிலேயே சிவ ஆலயம். சிவபெருமான் முருகப்பெருமான் வணங்கிய தலம். ஆகவே அங்கே 63 நாயன்மார்களும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த 63 நாயன்மார்களுக்கு அருகில விடை என்றால் காளை நந்தியன் பெருமானை வைத்து நந்தியன் பெருமான் மேலே உமா மகேஸ்வரர் 63 நாயன்மார்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அவர்களும் அங்கே இருப்பார்கள். மூலமுதல் கடவுளாகிய விநாயகர் பெருமானும் அங்கே இருப்பார். ஏன் 63 நாயன்மார்களுடைய பெருமையை உள்ளடக்கிய பெரிய புராணம் இது. ஆகவே எல்லாரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கேட்கலாம். சுப்பையா சுப்பிரமணிய சுவாமி எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு கேட்கலாம். அது இயல்பு. ஆனால் பெரிய புராணத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் சிவபாத விருதியர் என்பவர் இருந்தார். ஒரு வேதியர் பகவதி அம்மையாரை திருமணம் செய்து நல்லறம் நடத்தி வந்தார். 30 ஆண்டு காலம் அவருக்கு புத்திர பாக்கியம், குழந்தை இல்லை. இப்போ நம்மெல்லாம் குழந்தைகள்லாம் எப்படி கேட்போம், அவர் எப்படி வேண்டுதல் செய்தார் என்பதை. அதாவது வேண்டுவார் வேண்டுதலை ஈவான் கண்டாய். யார் வேண்டிகளோ, இப்போ சுப்பிரமணியர் கோயிலில் சுப்பையா கோயிலில் சுப்பையாவை நல்ல கோரிக்கையிலே நல்லதை நினைத்து வேண்டுதல் பண்ணால் உடனடியாக நிறைவேறும். இந்த மாவட்ட ஆட்சியர் ராமநாதபுரத்தில் கொண்டு போய் ஒரு மனு தாக்கல் பண்ணுறோன்னு சொன்னால் நல்ல கோரிக்கையாக இருந்தால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வார். தீமையான கோரிக்கையை வைத்தால் அது ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது பரிசீலனையில் இருக்கும், அது பரிசீலிக்கப்படும் என்று சொல்லிடுவார். ஆனால் சுப்பையா இடத்திலே நல்ல கோரிக்கைகளை நல்ல எண்ணத்தோடு நன்மையான கோரிக்கை வைத்தால் உடன் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் அது தவறானதாக இருந்தால் பரிசீலிக்கப்படும் என்பதை இந்த சிவபாத விருதியர் அவருடைய மனைவியார் பகவதி அம்மையார். அப்போ 30 ஆண்டு குழந்தை இல்லை. அவர் என்ன செய்தார்? 30 ஆண்டு குழந்தை இல்லையே, நம்மளுக்கு ஒரு குழந்தை வேண்டும். அந்த குழந்தை ஞானமும் பக்தியும் தழைத்தோங்க, நற்றமிழும் ஞானமும் பக்தியும் நற்றமிழும் தழைத்தோங்க சைவ சமயம் அருகி நிற்கின்றது, சமண சமயம் பெருகி நிற்கின்றது. இதில் பார்த்துக்கிறணும். இப்போ நம்ம சமணர்களே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, சமண சமயத்தை சார்ந்தவர் ஒருவர் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்துள்ளார். அந்த வருகை தந்ததோட கொரோனா என்ற நோயும் வந்தது. ஞானசம்பந்தர் பெருமாள் இதை பயமில்லாமல் சொல்லணும். அதான் ஞானசம்பந்தர் பெருமாள் என்ன சொன்னார்? புத்தரும் சமணரை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீர் செம்மத்திடமே. இதை மட்டும் சொல்லி நம்ம மதுரை எம்பதியில் திருநீர் கொடுத்தார். அதான் பூலியர்கோன் வெற்பு நோய் தீர்த்த புகழியர்கோன் கடல் போற்றி. பூலியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. அடுத்தபடியாக அந்த குழந்தைய தமிழ் தலைத்தோங்கணும். தமிழ் எங்கே இருந்து வந்தது என்று சில பேர் கேட்டார்கள். தமிழை சொல்லிக் கொடுத்தது யாரு? சரி, அகஸ்தியர் சொன்னார். சைவ சமயம் தலைத்தோங்கணும், வையகம் நீடிக மாமலை மண்ணிக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக, சைவ நன்னறி தாம் தலை தோங்குக, தெய்வ வெண்திரு நீரு சிறக்கவே. அதாவது ஞானசம்பந்தர் பிறப்பதற்கு சிவபாத விருதியர் வேண்டுதல் வைக்கின்றார். எப்படி? ஞானமும் கல்வியும் நற்றமிழும் சைவ சமயமும் திருநீரும் தலை தோங்க
எனக்கு ஒரு குழந்தையை தந்தருளுமாறு எல்லாம் வல்ல அருள்மிகு முருகப்பெருமானுடைய திருவடியை வேண்டுகிறேன். அவர் எங்கே இருந்து வேண்டினார்? சீர்காழி என்றால் போகலாம், பக்கத்தில் அதுக்கு பெயர் சீயாடி என்று ஒரு பெயர். சிதம்பரம், சீயாடி, சீர்காழி, சீயாடி. சீயாடி என்றால் என்ன? சி என்றால் சிவபெருமான் தாண்டவம் ஆடக்கூடிய இடம் சீயாடி. ஏன்னா நம்மளுக்கு இப்போ என்ன, அதுக்கு பெயர் முதல் பெயர் சீயாடி. சி என்றால் சிவபெருமான், சி என்றால் நாயோட்டு மந்திரம். அந்த மந்திரத்தை மேலே சி என்றாலே ஓமை விட சி, ஓம் சி என்றாலே அந்த மந்திரம் உள்ள இழுத்து வெளியே சொல்லக்கூடியது. ஆகவே அந்த சீயாடியானது தில்லை கூத்த பெருமானை பார்த்தால் எல்லாரும் போய் பார்த்துருக்கலாம். அது பார்க்க பிறவை வட்டம் உள்ள ஒரு நடன காட்சியாக தெரியும். அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஓங்காரமே திருவாசியுற்று நீங்கா எழுத்தை நிறை சுடராம் ஆங்காரம் அற்றாறு அணிவார் அணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றார் பிறப்பற்றார் பெண். இங்க பிறவை வட்டத்தை பார்க்கலாம். அந்த உலகம் பிறவை வட்டம் இப்போ எல்லாரும் விஞ்ஞானத்திலையும் வரும். உலகம் ஒரு பூமி உருண்டை, அது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்று எல்லாம் படித்தவர்கள் பெரிய ஆளுகள்லாம் பேசுவார். ஓங்காரமே அந்த பிறவை வட்டமானது உலகத்தை குறிக்கின்றது. அந்த பிறவை வட்டம் அத ஓங்காரமே திருவாசியுற்று, அது ஓமை குறிக்கின்றது. ஓம் என்றால் தமிழ். தமிழ் எப்போ தோன்றியதுன்னு என்று கேட்டார்கள். கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியது தமிழே பிரணவமாகத்தான் வந்தது. தமிழ் யாராவது சொல்ல முடியுமா? முருகப்பெருமான் சொன்னார், அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அடியேன் பேச்சில் கதையாக இருக்காது, செய்யுள் சொல்லி சொல்லி விளக்கங்கள். செய்யுள் இல்லாது மூலமென் இல்லாமல் பேசக்கூடாது. அதாவது செய்யுள் வேணும். திருமந்திரம் பேசுகிறோம்னா ஒரு திருமந்திரத்தில் 2 வார்த்தையை சொல்லணும். தேவாரம் பேசுகிறோம்னா தேவாரம் பேசி விளக்குறையை சொல்லணும். கந்தர் அனுபூதி பேசுகிறோம்னா கந்தர் அனுபூதியில் ஒரு செய்யுள் சொல்லி அதுக்குள்ள விளக்கம் சொல்லணும். கந்தர் அலங்காரம் பேசுகிறோம்னால் கந்தர் அலங்காரத்து என்றாலே என்ன, அதுக்கு விளக்கங்கள். ஒரு செய்யுள் சொன்னால் ஒரு விளக்கங்கள். பாம்பன் சுவாமியினுடைய பாடல் ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னையே திருச்செந்தூரில் அடியன் மகா கந்தசஷ்டி விரதத்தில் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம உத்தரகோச மங்கைக்கு அருகிலே தெய்வச்சி நல்லூரில் சமாதி நிலை அடைந்திருக்கிறார் தங்கவேல் சுவாமி. அவர்களால் பிறப்பன் முளசை இல்லை அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆலயம் கட்டுவதற்கு ராமநாதபுரம் நாகநாத சேதுபதி, பிறப்பன் முளசை கணேசன் பிள்ளை, பழனி சாது தங்கவேல் சுவாமி. அப்போ ராமநாதபுரத்துக்காரவங்க தானே, நீங்கள்லாம் ஒரு பாட்டி சொல்லுங்களேன். பாம்பன் சுவாமி, அதாவது சென்னையில் பாம்பன் சுவாமியை பற்றி தெரியும். நீங்கள்லாம் ராமநாதபுரத்துக்காரங்க, அது கூட்டமாக இருக்கிறோம். ஆமாம், அப்படி இல்லை. நம்ம சாத்தாங்குளம் பாலகணபதி சுவாமிகள் இருக்காங்க. அப்போ பாலகணபதி சுவாமிகளை கூப்பிட்டு, கணபதி நீங்கள்லாம் ராமநாதபுரத்துக்காரங்க தானே? ஆமாம். சென்னையில் உள்ளவங்களுக்கெல்லாம் பாம்பன் சுவாமியினுடைய வரலாறு தெரியும், தெரியாமல் இருக்க முடியாது. ராமநாதபுரத்துக்காரவங்களுக்கு தெரியாது. திருத்தொடையில் சகல சௌபாக்கிய மாலையிலே முதல் பதிகத்தை முதல் பாடலை சொல்லுங்க. ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அந்த பாடல். மனிதர்கள் பேசுவதையே போறதையே எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளணும். கடவுள் மனம் கனிய நடந்து கொள்ளும் வகையை எனக்கு உணர்த்து. அந்த பாடலுக்கு விளக்கம் கேட்கிறாரு. இந்த திருத்தொடையில் சகல சௌபாக்கிய மாலையில் ஒரு பாடல் ராமநாதபுரத்தை சார்ந்தவர்கள் சொல்லுங்கள். இப்போ அன்றைக்கு கூட அதுக்கு குருபூச விழா நடந்தது. தெய்வச்சநல்லூர் சென்றிருந்தேன், பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க.
அதில் அனந்த மறை உன்னறிவாய் விளங்கவென ஆறுமுக வடிவே காட்டி முருகப்பெருமானை எவ்வளவு தெளிவாக சொல்கிறார். ஆனந்த மறை எல்லை, ஆனந்தம் என்றால் எல்லை இல்லை, எல்லை வேதத்துக்கு எல்லை இல்லை. ஆனந்த மறை உன்னறிவாய் விளங்கவென ஆறுமுக நான் அடியேன் விளங்குவதற்கு ஆறுமுக வடிவே காட்டி. அனந்தமறை உன்னறிவாய் விளங்கவென ஆறுமுக வடிவே காட்டி தனந்தனியா வந்த சிவ சரவணனே பிரணவனே சாமி உன்றன் மனம் கனிய, உன்றன் மனங்கனிய சுப்பையா மனம் கனியே. ஆலயத்தை வழிபாடு செய்யலாம். தாய் தந்தைகளுக்கு நல்ல குழந்தைகளைத்தன அன்பாக வைத்துக் கொள்வார்கள். ஆண்டவனுக்கு அன்பாக நடந்தாத்தனே ஆண்டவனு நம்மளை ஆட்கொள்வார். யானு ஒழுகு வகையை எனையறிய வரமீந்து என்னை கணம்படவும் வைப்பது நின் கடனே என்று அனுதினமும் கருதாய் நின்றேன். இறைவா, எல்லாம் வல்ல பரம்பொருளே, முருகா, சண்முகா, சரவணபவா, ஆறுமுகவா, நான் வழி தவறி நடக்காமல் நீ மனம் கனிந்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கல்வியவும் எனக்கு தந்தருள்வாயாக என்று சுவாமிகள் கேட்டார். அதைத்தான் அவர் அந்த பாடலை கேட்டு விளக்கம் சொன்னார். ஆகவே பூலியர்கோன் வெட்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஞானசம்பந்தர் பெருமான் சைவ சமயத்தை தலை தோங்கணும், திருநீருடைய பெருமை வரணும். உங்களுக்கு சாட்டா சொல்கிறேன், பெரிய புராணம் 63 நாயன்மார்களையும் பேசக்கூடியது. திருச்செங்காட்டாங்குடி பரஞ்சோதி முனிவர் திருவெண்காட்டு நன்கையாரை மணந்து இல்லறம் நடத்தி ஒரே குழந்தை எடுத்தார். ஒரு குழந்தை பிறந்தது, அதை தன்னுடைய தாய் மடியில் வச்சு பரஞ்சோதி முனிவர் அறுத்து கழுத்தை அறுத்து கறி சமைத்தார். சிவபெருமான் அதெல்லாம் இன்றைக்கு யாரும் செய்ய முடியாது. செயற்கரிய காரியங்களை செய்ததுனால தான் 63 நாயன்மார்களும் கோயில் கொண்டு எழுந்தள்ளியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயில் கட்டணும். மணக்கோயில் கட்டிய மாணிக்கம்னு எல்லாருக்கும் இப்போ வந்திருக்கும். மணக்கோயில் கட்டிய பூசலர் நாயனார் அவர் எல்லா இடத்துலையும் பொன்பொருளை திரட்டி பார்த்தார், யாரும் கொடுக்கறது மாதிரி இல்லை. அவரே அந்த ஆலயத்தினுடைய வாசலில் ஒரு சின்ன குடில் அமைத்து அந்த குடிலுக்குள்ளே இருந்து தியானம் செய்து தியான முறையில் தியானம் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த சிவபெருமான் திருவுள்ளங்கொண்டு அங்கே சிவ ஆலயம் அமைத்து அங்கே கும்பாபிஷேகம் வரைக்கும் நடந்தது. ஏன்னா மணக்கோயில் கட்டிய மனதுக்குள்ளேயே கோயில் கட்டினார் பூசலன் நாயனார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான் இப்போ தான் சிவகங்கையில் இருக்குது. நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சைவ சமயத்துக்கும் தமிழுக்கும் மன்னர் பெருமான் மாமன்னர் பாஸ்கர சேதுபதி எல்லாம் அரும்பாடுபட்டு சுவாமி விவேகானந்தரை 1893 அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க. அதெல்லாம் நம்ம நன்றி மறந்துடக்கூடாது. நன்றி மறப்பது நன்றல்ல. நன்றி யார் மறந்தாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் சரியான முறையில் உண்ணுவதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் சரியாக கிடைக்காது என்பதை அழகாக வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். நன்றி மறப்பதால். ஆனால் ஞானசம்பந்தர் பெருமான் மதுரையிலே கூன்பாண்டியனுக்கு வெப்ப நோய் தாக்கியது. அந்த வெப்ப நோய் தீர்ப்பதற்காக திருநீற்று பதிகம், யாராவது திருநீற்று பதிகம் இவ்வளவு பெரிய ஆலயத்திலே கூட்டத்திலே திருநீற்று பதிகம் 11 பாடல் 11 மந்திரமானது. அது பதிகம் என்றாலே மந்திரம் என்று பொருள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சிந்துவார் வாய் ஊமை பங்கன் திரு அளவாயான் திருநீரே. அதாவது திருநீரே அணிய வேண்டும். நம்ம ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவர்கள்லாம் என்ன செய்யணும்னா, எல்லாருமே இதில் ஒரு வேண்டுகோள், சைவத்தை நாடியவர்கள் இடையிலே ஒரு வேஷ்டி கட்ட வேண்டும், ஒரு துண்டு வேணும். ஏனென்றால் எந்த இடத்துலையாவது படுக்க வேண்டியது வந்துடும். சைவத்தை சைவர்கள்
இப்போ நயினார்கோயில் எல்லா கோயிலுக்கும் பாருங்கள் ஓதுவார் இடையில துண்டு கட்டியிருப்பார். அடியனை பாருங்கள் சின்ன வயதிலேயே நான் பென்னி செஞ்சுரி என்ற துண்டு போட்ட ஆள். துண்டே போட்டிருப்போம், எப்போவுமே துண்டு இருக்கும். பெரிய ஆளுக மாறில நல்லா விலை உயர்ந்த துண்டா எப்போவுமே எல்லாம் துண்டு இருக்கும். இந்த சைவ சமயத்தை நிலநாட்டியவர் ஞானசம்பந்தர் பெருமான். நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், தானத்திலே சிறந்தது என்ன? அன்னதானம் என்று சொல்வார்கள். அதையும் ஏற்றுக்கொள்வோம். அதை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே கடைசி செயலில் 12,000 கடைசி பாடலுக்கு முதல் பாடலில் சொல்கிறார். அன்னதானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். இது என்ன சொல்லுகின்றார்கள்னா, இதில் பெரிய முக்கியமான விஷயம் சத்தியத்தை காத்தார் நீலகண்ட பெருமான். பெரிய புராணத்தில் இப்பெல்லாம் காலையில் ஒரு பேச்சு சத்தியமாக சொல்கிறையா, நான் சொல்கிறது உண்மைன்னு கோர்ட்டில் சொல்லுவான். நம்ம அடுத்தாப்பில் உள்ளவங்க நம்ம அடுத்த வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லுவோம். சத்தியம் என்று யார் சொன்னார்களோ வாயில் வந்துச்சோ அவங்க பேசுறது பூரா போய். இதை கவனமாக கேட்டுக்கும். சத்தியம் என்று சொல்ல வேண்டியது அல்ல, உண்மையை பேசுகிறவன் சத்தியம் என்று சொல்லி எதுக்கு வருது? அதாவது நீலகண்ட பெருமான் தன் மனைவி இடத்திலே சத்தியம் செய்தார். ஆழமுண்ட நீலகண்ட பெருமானை அறிய நான் உன்னை இன்னி தீண்டுவதே இல்லை. சத்தியம் காத்தது பெரிய புராணம், தர்மத்தை காத்தது பெரிய புராணம், நீதியை காத்தது பெரிய புராணம். இதனால தான் அதுக்கு பெரிய 63 நாயன்மார்களையும் அந்த தொண்டர்களுடைய பெருமையை உள்ளடக்கியதுனால தான் அதுக்கு பெயர் பெரிய புராணம் என்று வந்தது. ஆனால் நேரமும் ஆகிக்கொண்டிருக்கிறது, தம்பி கவனமாக இருப்பார்கள். ஏன்னா நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் பேசுகிறாலே. இப்போ உத்திரகோஷம் அங்கெல்லாம் நான் அப்போவே தலைப்பு போட்டு அங்கே பெரிய புராணம் பேசியிருக்கேன். அந்த ஏன்னா நான் செல்வங்களை மட்டும் பெற மாட்டேன். இது என்னென்னு கேட்டால், இங்கே ஆலயத்தில் பேசுனா ஒரு துண்டு அங்கே ஆலயத்தில் என்ன எனக்கு கொடுக்கணும்னு கேட்டால் எல்லா ஆலயத்துலேயும் திருநீர் மட்டும் கொடுத்தா போதும். இந்த திருநீரில் அருள் இருக்கு. அந்த அருள் ஆனது உள்ளுக்குள் வந்து எங்கே சென்றாலும் அந்த அருள் வழி காட்டும். மருள் வழி தீய வழியில் செல்லாமல் நல்வழியில் பணம் நிறைய வாங்குகிறோம் பேசுகிறோம்னு வைங்க. இப்போ பல இடத்துல பேசுகிறோன்னா காரைக்குடி கொப்படிநாயம்மன் கோயிலில், திருநெல்வேலி, உத்திரகோஷமங்கையில் இங்கேருந்து 3 கார் எடுத்துக்கிட்டு போய் பேசுகிறோம். உத்திரகோஷமங்கையினுடைய தல வரலாறு பேசுகிறோம். அதுக்கடுத்து பெரிய புராணம் தலைப்பு அங்கே பேசுகிறோம். அங்கே சிறுத்தொண்டருடைய வரலாறு, பரஞ்சோதி முனிவர், திருவெண்காட்டு நங்கையார், அந்த குழந்தை, இதை பற்றி சிறப்பாக பேசும். அப்போ ராமநாதபுரம் சமஸ்தான குருக்குள் சிவன் கோயில் குருக்குள் மணவர குருக்குள் சொன்னார், சரஸ்வதி வந்தால் 60,000 ரூபா வாங்கினா நீங்கள் ஒன்றும் இல்லை, திருநீர் மட்டும் வாங்கிட்டு போறியே, நீங்கள் எங்கே பெரிய சாமி பிழைக்க போறியன்னு கேட்டார். ஏன்னா நானும் அடியேனும் மணவர குருக்களும் நண்பர்கள், அதனால அப்படி பேசுவார். ஆனால் ஏங்க எதுவும் காசு பணம் என்ற ஆசையை விட்டு ஒழித்தேனே தவிர நான் எந்த பள்ளிக்கூடத்திலையும் போய் படிக்கலை. இதை கவனமாக கேட்கணும். இதுக்குன்னு நான் பணம் செலவழிக்கலை. இப்போ சார் இருக்காங்கன்னா, கவிஞர் குராய் இருக்கிறார்னு சொன்னால் அவர் படித்து அவர் அரசியலை பணிபுரிந்ததோடு அவர் திருமந்திரம் மற்றும் உள்ள நம்ம சமய நூல்களை நன்கு ஆராய்ச்சி செய்தவர். அவர் படிப்புக்கு பணம் செலவழித்தவர். பொருள் போட்டவன் பொருள் எடுக்கணுமா இல்லையா? நான் எந்த பொருளும் போடவே இல்லை. சுப்பைய ஆலயத்திலிருந்து இதை சொல்லுகிறேன். நான் எந்த பள்ளிக்கூடத்திலையும் 10 ரூபா செலவழித்து படிக்கலை. 18 மாதம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். வருஷத்துக்கு 3 மாதம் 6 மாதம். ஏன்னா அதுக்கடுத்து விவசாய தொழில் வந்துடும். வீட்டில் வறுமை பஞ்சம். அந்த பஞ்சத்தில் உழைத்தாத்தான் சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஆனால் துணி கிடையாது. ஆகவே பள்ளிக்கூடத்தை நிறுத்தியாச்சு, பிழைக்கிற பிழப்பை தேடியாச்சு. அம்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஆகவே
நான் சுப்பையா என்ற ஆலயத்திலே இந்த பள்ளிக்கூடத்திலே பயின்றேன். அவளே இன்ஜினியர் சொன்னார், தாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேளவர் தந்ததனால் எல்லாம் வல்ல அருள்மிகு சுப்பையா எனக்கு கொடுத்தார். அது எனக்கு கிடைத்த பரிசு. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்கலாம், எனக்கு 2 காரை கொடுத்துருக்கலாம். அது எங்கனையாவது புளிய மரத்தில் போய் முட்டிக்கிட்டு நின்றோம். நானும் போய் காலு கை ஒடிஞ்சு போயிடும், காரும் போயிடும். ஏன்னா எனக்கு கொடுத்தது அறிவும் ஞானமும் தமிழையும் கொடுத்தார். ஆங்கிலம் எனக்கு தெரியாது. ஆங்கிலம் எல்லாரும் இப்போ உள்ள காலங்களில் ஆங்கிலம். நம்மளுடைய சமயம் என்ன சொல்லுகின்றது என்றால், தமிழுக்கு அரும்பாடுபட்ட நாடு தமிழ்நாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி என்றாலே தமிழ்நாட்டிலே எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் இருந்த, அவர் ஆடல் புரிந்த இடம், 64 கலைகள் புரிந்த மதுரை எம்பதி சிறந்த திருவிளையாடல் புராணமே பிறந்தது. அதாவது திருவாசகம் மாணிக்க வாசகர் பெருந்தகை நீத்தல் விண்ணப்பம் 56 செயல்களையும் சொன்ன இடம். ஏன்னா ஞானிகள் சொன்னதெல்லாம் பாட்டுன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் பதிகங்கள், கிடைக்கத்தக்காதது. திருவாசகம்னா வேதம், 4 வேதங்களும். அந்த உத்தரகோச மங்கையில் போய் அங்கே உள்ள ஆளுகள்கிட்ட கேட்கணும். கேட்டால் அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. மாணிக்க வாசகரையும் பார்க்கலாம். ஆலயம் செல்வது, சென்று தொழுவது சாலவும் சிறந்தது. சுவாமி வணக்கம். அடுத்தபடியாக திருப்புகழ் சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார்கள். அருள்மிகு அவங்க சுப்பையா சுப்பிரமணிய சுவாமியினுடைய இந்த ஊரை சார்ந்தவர். அவர் குயவன்குடி தவத்திரு முத்துவேல் சுவாமிகளுடைய தவ புதல்வர் தலஞ்சிய சுவாமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். திருப்புகழ் அழகாக பேசுவார்கள். தம்பி என்ன ஆகுது மணி? ஆகவே பெரிய புராணம் எல்லாரும் பார்க்கணும். நீங்கள் கந்த புராணம் பார்த்தா சலிப்பு தட்டிவிடும். திருவிளையாடல் புராணம் பார்த்தால் இது என்ன இப்படி இருக்க, இது சரியா வருமா அப்படின்னு அதில் கேள்விகள் இருக்கும், சந்தேகம் கேள்வி. பெரிய புராணம் பார்த்தியெல்லாம் மனிதர்களுக்கு சலிப்பே வராது. செயற்கரிய காரியங்களை மனிதர்களாக அவதரித்து செயற்கரிய காரியங்களை செய்தது பெரிய புராணம். இதில் இன்னும் ஒன்று சின்ன விஷயங்கள், அதை சின்ன விஷயம் சொல்லணும், அதை வர பெரிய காரியம். ஆனால் திருநாவுக்கரசர் சுவாமிகள் காளாத்தி அப்பரை வணங்க சென்றார்கள். காளாத்தி அப்பர் என்றால் கண்ணுக்கு தியானம். அதாவது கண்ணப்பருடைய பெயர் திண்ணன். அந்த திண்ணன் 6 நாளில் அந்த காட்டுகளை நீங்கள் போய் பார்த்தா அங்கே தெரியும். காளாத்தி அப்பறையெல்லாம் தொழுகணும். அது வாயு ஸ்தலம். பஞ்சபூத தலங்களிலே அக்கினி தலம் திருவண்ணாமலை, ஆகாயம் என்ற தலம் சிதம்பரம், வாயு என்ற தலம் திருக்காளஹாத்தி, மண் என்ற தலம் காஞ்சிபுரம். ஐயா கொஞ்சம் பேச்ச குறைங்க. மண் தலம் என்றால் காஞ்சிபுரம், நீர்த்தலம் என்றால் திருவானைக்கா. திருவானைக்காவில் ஜலகண்ட ஈஸ்வரர், அகிலாண்ட ஈஸ்வரி அம்பாள். அங்கெல்லாம் போனால் யானையும் சிலந்தியும் ஆலயம் கட்டினது. அந்த ஆலயத்தினுடைய நிலை சிறுசாக இருக்கும். ஆகவே இந்த தலங்களிலே சிறந்த தலமானது வாயு ஸ்தலம் காளகத்தி. காளாத்தி அப்பரை திருநாவுக்கரசர் சுவாமிகள் வழங்கினார்கள். ஆனால் திருவுள்ளங்கொள்ளணும். சிவபெருமான் என்ன செய்தார்? திருவுள்ளங்கொண்டார். திருநாவுக்கரசர் சுவாமிகளை அப்பர் சுவாமிகளுடைய பெருமையை வெளியே எடுத்து சொல்லணும்.
உலகத்துக்கு உய்யும் பொருட்டு அந்த திருவுள்ளங்கொண்டு நாவுக்கரசர் சுவாமிகளே கைலை காட்சியை காண வேண்டும். கொஞ்சம் அந்த கைலை காட்சியை காண வேண்டும் என்ற ஒரு வேட்கை, ஒரு ஆசை தோன்றியது. அப்போது திருநாவுக்கரசர் சுவாமிகள் கைலைக்கு செல்ல முயற்சி செய்து காலாத்தி அப்பரை வணங்கி காடு மேடு மலைகள் நிலப்பரப்புகள் நீர்ப்பரப்புகள் எல்லா இடத்திலும் சென்று கைலைக்கு செல்லுகின்றார். உடலெல்லாம் தேய்ந்து விட்டது, பசி எடுத்து விட்டது. சுனை என்றால் ஒரு குளம், அந்த குளத்தை உருவாக்கி அங்கு ஒரு சிவனடியாரை போல ஒரு பக்தன் படும் துயரத்துக்கு உடனடியாக கடவுள் அருகில் நின்று உதவிக்கரம் நீட்டுவது கடவுளுடைய இயல்பு. மனிதன் தான் துன்பப்படுவான், கடவுள் அனுக்கிரகம் பண்ணுவார். உடனே அந்த குளத்தில் நீராட செய்து ஒரு பொதி சோறு கொடுத்து அப்ப சொன்னார், எங்கே செல்கிறீர்? நான் கைலை காட்சியை காண்பதற்கு கைலைக்கு செல்கிறேன். கைலை என்றால் என்ன? இமயமலையினுடைய உச்சி பொற்கோடு, அதுல ஒரு பகுதி. அது என்ன நிறமாக இருக்கின்றது? வெண்ணிறமாக இருக்கின்றது. அங்க சிவபெருமான் எப்படி இருக்கின்றார்? சிவபெருமான் யோக நித்திரையிலே யோகத்திலே இருக்கின்றார். அவரை வணங்கியவர்கள் எப்படி? இன்னிசை வீணையர் இசை வாசிக்கிறார், யாழ் வாசிக்கின்றார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கார். இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், அங்கெல்லாம் தோத்திரம் சொல்லுகின்றார்கள். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால், அங்கெல்லாம் சிவபெருமானுக்கு அந்த கைலாய மலையில துணினா மலராத மலர் முட்டு மலரை கையில் ஏந்தியபடி இருக்கின்றார்கள். தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருவாள், தொழுகிறாங்க. தொழுகும் போது உருகி உருகி மன உருகி அழுகின்றார்கள், அழுது துவண்டு விழுகின்றார்கள். ஒரு பகுதியில் எப்படி சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள். எங்கனையும் போய் ஆலயத்தை வழிபடும் போது தலைக்கு மேல் கைகூப்பி வணங்க வேண்டும். இப்படி போய் நேர போய் நின்று இப்படி நெஞ்சுக்கு நேரம் கும்பிடக்கூடாது. நேரம் இப்போ அது அரசியல்வாதிகள் கும்பிட வேண்டிய அந்த வணக்கம். ஆண்டவனை வழிபாடு பண்ணுறது தலைக்கு மேலே சிவசிவா சிவசிவா சிவசிவா, இதை மட்டும் சொன்னாலே போதும், முத்திநிலை அடையலாம். ஆகவே அதையும் கடந்து சென்றார். அப்பொழுது அந்த சிவன் அடியார் சொல்கிறார், கைலை காட்சி தேவர்களுக்கே கிட்டாது, நீ மானிட பிறவியாச்சே, நீ உனக்கு எப்படி கிட்டும்? நான் கைலையை பார்க்காம திரும்ப மாட்டேன். சரி செல். அவ சென்று கொண்டிருந்தால் உடம்பெல்லாம் தேய்ந்து விட்டது. உயிர் பிரியும் தருவாயில் ஒரு சிவன் அடியவர் தோன்றி, இந்த ஒரு குளம் இருக்கின்றது, அந்த குளத்திலே முன்கு உனக்கு கைலை காட்சி கிடைக்கும். இவர் எங்க? இமயமலையினுடைய அடிவாரத்தில் சென்று அவர் உருவாக்கிய அந்த குளத்திலே, அதாவது சுனை என்றால் குளம், தமிழில் சுனை, அது அப்படி உள்ள முங்கினார். நமச்சிவாயம் என்ற மகா மந்திரத்தை பாசுரத்தை உச்சரித்து அவருடைய அந்த சுனையிலே எழுதி நீரிலே எழுதி முங்கினார். திருவையாறில் எழுந்தருளினார். திருவையாறு எங்கே இருக்கு? தஞ்சாவூர் மாவட்டம். எங்க பக்கத்தில் போகலாம், புள்ளைநல்லூர். கையில் எங்கே இருக்கு? காவேரி ஆற்றுல திருவையாறில் எழுந்தருளி பார்த்தால் அங்கே திருவடங்க பெருமான் கைலை காட்சியை வழங்கினார். ஏன் திருவடங்க பெருமான்னு பேர்? திருவிடங்கம்னா உளி இல்லை, அடிக்கிறதுக்கு இந்த ஆம்பர் துத்தியல் இல்லை, கல் வேலை பார்க்கல. அங்கே இருக்கக்கூடிய பெருமான் திருவடங்க பெருமான் தானே சுயம்பாக உருவாகக்கூடியவர் திருவடங்க பெருமான். ஆகவே ஐயாரே 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 என்று 5 தடவை சொன்னால் முற்றிநிலை அடையலாம்.
அத்தகைய அற்புதங்களை சொன்னதுனால தான் அதுக்கு பெரிய புராணம். ஆகவே நேரம் கடந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க வாய்ப்பை சிறிது எடுத்துக்கொண்டதுக்காக இந்த கோயவன்குடியை சார்ந்த தவத்திரு முத்துவேர் சுவாமியினுடைய தவ புதல்வர் தலஞ்சியம் சுவாமிகள் பெரிய அற்புதமான திருப்புகழ் பாடக்கூடியவர்கள். அவர் நேரத்தை சிறிது எடுத்ததினாலே அவர் பொறுத்தருளுமாறு அவருடைய திருவடியை பணிந்து கொண்டு இந்த 10 தினங்களாக இன்றோட 10 தினங்கள் அற்புதமாக நமது குயவங்குடிய சார்ந்த ராஜாக்கிளி என்பவர் சிவபுராணம் நித்திய ஓதினார். அதாவது அருமையாக பேசினார். நல்ல பேச்சாளர். நான் வந்து அப்படி கொஞ்சம் நான் இங்கே மேடைக்கு வர்றதில்லை. ஏன்னா நான் வந்தால் பேச்சாளர்களுக்கு பேச்சுக்கு கொஞ்சம் தடைபடும். அவங்களுடைய கூச்சம் மனம் கொஞ்சம் சங்கடம் வரும். ஆகவே மிக சிறப்பாக பேசினார்கள். அந்த ராஜாக்கிளி ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த 10 தினங்களாக கவிஞர் என்றால் புலவர், கவிஞர் குரா என்று அருகாமை இருக்கிறார். திருமந்திரத்திலே நல்லா பாண்டிட்டு பெற்றிருக்கிறார். திருமந்திரம் அழகாக பேசுகிறார். அதாவது திருமந்திரத்திலே அப்பொழுது அவர் இருக்கும் நிலையானது அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலர், அன்பும் சிவமும் யாவரும் அறிகிலர், அன்பும் சிவமும் யாவரும் அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. ஆகவே குரா அவர் கவிஞர் அவர்கள் அன்பே சிவமாக அமர்ந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த அதாவது அடுத்தபடியாக நம்மளுக்கு உபயதாரராக இருக்கக்கூடியவர் எனக்கு தம்பி தினம் சந்திப்போம். 2 பேரும் பேசுவோம். நம்ம ராஜேந்திரன் ரகுநாதபுரத்தில் லேத்து ராஜேந்திரன் என்ன தம்பி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். பிள்ளைகள் நல்லா இருக்குங்க. தினம் கேட்கக்கூடிய ஆளுகள். இந்த ராஜேந்திரன் இந்த சுப்பையா ஆலயத்தில் பெரும் பேச்சாளர்களெல்லாம் கொண்டு வந்து தமிழை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கணும். இப்போ அடியன் பேசுகிறேன்னா ஆற்ற சபை 101 சபையில் ஒரு ஆளாவது ஏற்றுக்கொள்வார். புலவர்கள்லாம் 1000ல் 1ஆம் புலவர். 1000 கவிஞரில் ஒரு ஆள் தான் கவிஞராக இருக்க முடியும். 1000 பேர் கூடினால் அதில் ஒருவர் கவிஞர். 1000 பேர் கூடி இருக்கக்கூடிய சபையில் ஒருவர் தான் புலவராக இருக்க முடியும். அது ஆற்ற சபை 101 1000ல் 1ஆம் புலவர். வார்த்தை 16000ல் ஒருவர். ஒரு வார்த்தை நான் இங்கே பேசுகிறேன்னா 16000 பேர் இருந்தால் ஒருவர் மட்டும்தான் அந்த வார்த்தையை கிரகித்திருப்பார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நம்ம அடியன் பேச்சு காத்தாகவும் போகும், பேச்சோடவும் போகும். ஆனால் உன்னிப்பாக கவனித்திருப்பவர்கள் யாராவது 16000 பேரில் ஒரு இருப்பாங்க. இது எங்களை குறையா சொல்லாதீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆகவே அந்த வகையில் கவிஞர் தம்பீரா நம்ம ராஜேந்திரன் அவர்களுக்கு எல்லா இடத்திலையும் தமிழையும் பேச்சாளர்களையும் கொண்டு வந்து சுப்பையா ஆலயத்தில் சேர்த்து சுப்பையா சுப்பிரமணிய சுவாமியினுடைய பெரும் கருணையவும் அந்த பெருமையவும் வேலும் மயிலும் என்று தலைப்பிலே பேச வருகை தர இருக்கின்றார்கள். நம்ம தூத்துக்குடியை சார்ந்த இளம்பரை மணிமாறன் பெரிய பேச்சாளர். அவங்க குடும்பமே பெரிய பேச்சாளர். அவங்க இப்படியே ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறவங்க. ஆமாம், வாசவி மனோகரன் அவர்கள் இங்கு அதாவது வேலும் மயிலும் என்ற தலைப்பில் பேருரையாற்ற இங்கே வருகை தர உள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே அடியேன் நன்றியை தெரிவித்து கொண்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொண்டு வந்து எல்லாத்தையும் எல்லார் இடத்துலையும் சேர்க்க உதவி புரியும் நமது ராஜேந்திரன் தம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லா வல்ல அருள்மிகு கோயவன்குடி ஸ்ரீ சுப்பையா சுப்பிரமணிய சுவாமியினுடைய இந்த நிகழ்ச்சியில் இந்த வாய்ப்பு பெரிய புராணம் என்ற வாய்ப்பை வழங்கிய திருக்கோவில் நிர்வாகஸ்தாரர்களுக்கும் மற்றும் ஆலய பூஜகர் அவர்களுக்கும் இதை அமைதியோடு கேட்டுக்கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக
நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகேணி. குருவாய் வருவாய் அருள்வாய் குகேணி. வாய்ப்புக்கு நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோயன்குடி சுப்பையா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. தில்லை கூத்த பெருமான் இவ்வளவு நேரமும் இந்த அறிவிலை கலந்து நின்றார். அவர் திருவடிகளுக்கும் அரோகரா. அவருடைய திருவடிக்கும் தில்லை கூத்த பெருமானுடைய திருவடிக்கும் போற்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.